இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை வெற்றிகரமாக துவங்கி இருக்கிறார் தாவேகாவின் தலைவர் திரு விஜய்ன்னு நான் பார்க்குறேன். அவர் ஆக்சுவலி திரைப்படத்தில் நல்லா நடிச்சிருப்பாரோ எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவர் அவ்வளோ டைலாக்லாம் பேசுகிறாரு, அவ்வளோ வீர வசனங்கள் பேசுகிறாரு, புரட்சி தளபதினு பட்டம் வேறு கொடுத்துருக்கிறாரு. ஆக்சுவலி புரட்சி தளபதி ஏற்கனவே இருக்கிறாங்க, விஷால் தான் புரட்சி தளபதி. புரட்சி தளபதி அவர் ஏற்றுப்பாரான்னு இப்போ தெரியல. அடிச்சு விடுங்க, அவங்கள ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுங்க, இதுக்கப்புறம் அவங்க காலாகாலத்துக்கு எழுந்திருக்கக்கூடாது, அவங்க எண்ணிக்கையுமே எழுந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறார். பல இடங்களில் தாவேகாவின் தொண்டர்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்தினாங்க. எங்களை பரப்புரை செய்ய அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களால் பிரச்சாரம் பண்ண முடியல, எஸ்ஓபின்னு போடுறாங்க. எஸ்ஓபின்னு போடுறது எதுக்காக? மக்கள் கூட்டத்தை கம்மியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தானே. இன்றைக்கி நீங்கள் யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர். நீங்கள் எஸ்ஓபின்னு சொல்லிட்டு 5000 பேருக்கு அனுமதி கொடுத்தீங்க. திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி அதெல்லாம் ஓகே தான். ஏன்னா களவாணின்னு சொன்னாரா, களவாணி கூட்டம்னு சொன்னாரா? ஒரு கருத்தில் போய் திருட்டு திமுகனே சொன்னார் அவர். ஆமாம், திருட்டு திமுக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் இன்னும் சீக்கிரம் வந்திருக்கணும், அவர் இன்னும் லேட்டாக வந்துட்டாரு, சீக்கிரம் வந்திருக்கணும்னு கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்குமா இருக்காதா? அப்போது ஒட்டுமொத்தமாக ஒரு துறையினர் மீது மட்டும் நீங்கள் பழி போடுறது. இந்த ஸ்கிரிப்ட் ஏற்கனவே நிறைய பேர் நேரத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஜய் மாமா படம் வருது, விஜய் மாமா ஃபோட்டோ வருதுன்னு பார்த்து அதை கொஞ்சம் முத்தம் கொடுக்குற கொஞ்சம் குழாவர அந்த குழந்தைங்கய்யா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இது எதையுமே நீங்கள் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள் செத்து தான் போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை அவர் இக்னைட் பண்ணி நினைவு ஊட்டி பேசுகிற போது அவர் மீது அந்த வெறுப்பு அங்கே துவக்கம்லாம் ஏற்கனவே துவங்கிருச்சு. அவங்களுக்கு ஓடிட்டு தான் இருக்குது, கெட்ட கலந்தாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க திமுக. இது எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு. என்ன பிரச்சனைனா, நீங்கள் மக்கள் மத்தியில், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மத்தியில் 1% அளவு கூட முதலமைச்சர் மேலே வெறுப்பு இல்லை. இப்போ ஸ்டாம்பீடில் மரணம் அடைஞ்சவங்களுக்கு நீங்கள் அரசு பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா, மெரினா கடற்கரையில் விமான சாகசம் பார்க்க மரணம் அடைஞ்சாங்க திமுக ஆட்சி காலகட்டத்தில் தான். அதுவும் திமுக ஆட்சி காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. அப்போ அவங்கள நீங்கள் கொடுப்பீங்களா அரசு பண்ணி? இதில் இப்பயும் நமக்கு வருத்தம் இருக்குது. அவர் ஏன் தன்னை ஒரு ஆட்படுத்தி கொள்ளாமல் பேசுகிறாரு? முழுக்க முழுக்க காவல்துறை மட்டும்தான் காரணம்னு ஏன் அதை பேசணும்? ஏன் அதை சொல்லணும்? வேற யாருமே காரணம் இல்லையா? காவல்துறை மட்டும்தான் காரணமா? அவங்கள ஏற்கனவே யாரோ ஒரு கருப்பு ஆடு மட்டும்தான் காரணம்னு அவர் சொல்கிறாரு. அந்த கருப்பாடு யார்? கரூர் மக்கள்கிட்ட அந்த பகுதியில் இருக்கிற இடைத்தேர்தலுக்கு கரூரில் நாம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு விஜயபாஸ்கர் அவர்கள் களத்தில் இறங்க போகிறாருன்னு தெரியுது. வேலையை பார்க்குறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. வெள்ளி வாள், புரட்சி தளபதி இதெல்லாம் பேசுகிறத பார்த்தா கட்டாயமாக அவர் தான் நிற்க போகிறான்ற மாதிரி தெரியுது. அண்ணா வணக்கம். வணக்கம் கவிப்பிரியா. இன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறார் அப்படின்னு நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். இன்று விஜய் அவர்கள் கரூர் மாவட்ட மக்கள் சந்திப்பு அப்படின்ற பேரில் தான் போய் அங்கே பேசிட்டு வந்திருக்கிறாரு. அதில் முதற்கட்டமாக என்னென்ன நடந்ததுன்னு சும்மா ஒரு லைன், பேசிக் லைன் பார்த்திடலாம். முதல்ல பால்வளத்துறை அமைச்சர் வரவேற்புரை கொடுக்குறாரு. அடுத்து கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதிவாணன் அவர்கள் பேசுகிறாரு. அடுத்த கட்டமாக கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ பேசுகிறாங்க. அடுத்து முன்னாள் அமைச்சர், தற்போது அதிமுகலேருந்து தாவேகாவுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் ஒரு வெள்ளி போர்வாளை கொடுத்துட்டு புரட்சி தலைவர் அன்பும் புரட்சி தலைவி வீரமும் ஒன்று சேர்ந்த ஒரு ஆளாக புரட்சி தளபதி அப்படின்னு ஒரு பேரை சுட்டி சில டைலாக்லாம் பேசியிருந்தாரு. அடுத்தது விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதில் கரூர் விவகாரம் தொடர்பாக சிலது சொல்கிறார். நம்ம சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருக்கோம் அப்படின்னா நிறைய காயங்கள், வருத்தம் இதெல்லாம் சேர்ந்து தான் வளர்ந்துருப்போம். ஆனால் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா அது கரூர் சம்பவம் தான். அது வலியும் காயமும் அதிக அளவு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதனால் நான் வீட்டில் இந்த காயத்தோடு இருந்தேன் அப்படின்னா போய் ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சிலது சொல்லியிருந்தாரு. அடுத்து சிலதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் அதுக்கப்புறம் டீகோட் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து பணமா ஜனமா அப்படின்னா நான் ஜனம் பக்கம் தான் நிற்பேன். ரீல் தாய் மாமா இல்லை, இது ரியல் தாய் மாமா. வாயை தொடங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஎம் நீங்கள் உங்கள் நெஞ்சுக்குள்ளேயே குத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னது. அப்புறம் டாக்லெஸ் ஒர்க் மோட் டீலிமிட்டேஷன் நாங்கள் எப்பயுமே தமிழ்நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். கூட்டு களவாணிங்க தான் இந்த அதிமுகவும் திமுகவும். நாங்கள் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இனிமே இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, ஒரு எச்சரிக்கைக்காக நாங்கள் ஒரு நினைவு சின்னம் வைப்போம் அப்படின்னு சொன்னது. அவ்வளோதானா? நீங்கள் சொல்லுங்கள், இந்த முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சு எப்படி பார்க்கலாம்? முதலமைச்சரோட பேச்சை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை வெற்றிகரமாக துவங்கி இருக்கிறார்
தாவேகாவின் தலைவர் திரு விஜய்ன்னு நான் பார்க்குறேன். கடைசியில தான் இடைத்தேர்தலை பத்தி சொல்றாரு. நீங்க முழுக்க ஸ்பீச்சே வந்து இடைத்தேர்தல். ஏன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கரூர் சம்பவத்துல பத்தி பேசி கரூர் சம்பவத்தை பத்தி மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அது ஒன்றுதான் உங்களுடைய வலிக்கும் வேதனைக்குமான காரணமா இருந்துச்சு. அதை பத்தி மட்டுமே டீகோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க சொல்றதை நான் ஏத்துப்பேன். ஏன்னா நெக்ஸ்ட் எண்டில் தானங்க அவர் சொன்னாரு அப்படின்னு நான் ஏத்துப்பேன். இன்னொன்று எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பேசின பேச்சு குறித்து கூட நீங்க சொன்னீங்க. அவர் ஆக்சுவலி திரைப்படத்தில் நல்லா நடிச்சிருப்பாரோ எனக்கு சந்தேகமா இருக்குது. அவர் அவ்வளோ டைலாக்லாம் பேசுறாரு, அவ்வளோ வீர வசனங்கள் பேசுறாரு. புரட்சி தளபதினு பட்டம் வேறு கொடுத்துருக்கிறாரு. ஆக்சுவலி புரட்சி தளபதி ஏற்கனவே இருக்கிறாங்க. விஷால் தான் புரட்சி தளபதி. அவன் புரட்சி தளபதி அவர் ஏற்றுப்பாரான்னு இப்போ தெரியல. ஏன்னா அவர் வந்து அவரும் மீடியா ஃபீல்டில் தானே இருக்கிறார், சினிமா துறையில் தான் இருக்கிறாரு. ஸோ அவர் தான் முதல் புரட்சி தளபதி. விஷால் பட்டம் கொடுத்துருக்குறாங்க, அவங்களே வச்சுக்கிறாங்க. ஆமாம், நம்ம கொடுக்கல, ஒரு புரிதலுக்காக சொல்கிறோம். இப்போ என்னென்னா முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது நான் ஏன் வந்து தேர்தல் பரப்புரை, இடைத்தேர்தலுக்கான ஒரு பரப்புரைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட திமுகவை அடிச்சு விடுங்க, அவங்கள ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுங்க, இதுக்கப்புறம் அவங்க காலாகாலத்துக்கு எழுந்திருக்கக்கூடாது, அவங்க என்னைக்குமே எழுந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறார். இன்னொன்று பல இடங்களில் அவர் பயன்படுத்தும் போது திமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, தீய சக்திங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்கள் ஆர்ப்பரிப்பு, அப்புறம் இவருடைய பேச்சு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வந்து தாவேகா கிட்டேருந்து பெரிய மாற்றங்களையோடு தாவேகாவை நோக்கி போகக்கூடிய மக்களுடைய அந்த அலைகளையோ நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோ அல்லது அது குறித்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுன்ற நம்பிக்கையோ எனக்கு கிடையாது. கிட்டத்தட்ட அதெல்லாம் தாண்டிருச்சு, இந்த இடம் வந்து தாண்டிருச்சு நான் நினைக்கிறேன். தாவேகா தலைவருடைய பேச்சை வந்து ஒட்டுமொத்தமாக கொண்டாடி தீர்க்கிறது. ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசின பேச்சில் நாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இடம்பெறவே இல்லை. பல விஷயங்கள் இடம்பெறலை, முக்கியம் ஒரு விஷயம் எதிர்பார்த்தோம். அந்த கூட்டத்தில் அன்றைக்கு நடந்ததற்கு ஒரு கூட்டு பொறுப்பு நிறைய பேர் காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னாவது சொல்லுவாருன்னு பார்த்தேன். அவர் வெளிப்படை என்ன சொல்லிட்டாரு, அன்றைய காலகட்டத்தில் இருந்த கரூர் மாவட்ட காவல்துறை தான் காரணம், பெரம்பலூரில் வந்து எங்களை எச்சரித்தாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, போலீஸ் சொன்னாங்கன்னு ஒபே பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், அதன் பிறகு நாங்கள் வந்து மன்னிப்பு கூட கேட்டோம், பெரம்பலூர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டோம் அப்படிங்கிறாரு. என் கேள்வி என்னென்னா, நடந்து முடிஞ்ச பிறகு சாவகாசமாக என்ன வேணால் பேசலாம். அதே காலகட்டத்தில் பல இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்ட போது, எஸ்ஓபி போடப்பட்ட போது நீங்கள் என்ன சொன்னீங்க, திட்டமிட்டு தாவேகாவை அதனுடைய பரப்புரையை தடுக்க பார்க்கிறார்கள்ன்ற வாதத்தை முன் வச்சிங்களா வைக்கலையா? கரெக்டாக உண்மையை சொல்லுங்கள். ஆமாம், பல இடங்களில் தாவேகாவின் தொண்டர்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்தினாங்க. எங்களை பரப்புரை செய்ய அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களால் பிரச்சாரம் பண்ண முடியல, எஸ்ஓபின்னு போடுறாங்க. எஸ்ஓபின்னு போடுறது எதுக்காக? மக்கள் கூட்டத்தை கம்மியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தானே. இன்றைக்கி நீங்கள் யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர். நீங்கள் எஸ்ஓபின்னு சொல்லிட்டு 5000 பேருக்கு அனுமதி கொடுத்தீங்க. உள்ளுக்குள்ளே வந்து ப்ரெஸ்ஸுக்கே நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்க? அப்போ நீங்கள் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைங்கிறத ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக ஒரு சிஸ்டம் என்ன ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க, அவ்வளோதானே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்கிறீங்க. இப்போ இருக்கிறது என்னது? அதையும் சொல்லிட்டாரு. இப்போ நான் வந்து தாவேகாவினுடைய தலைவராக இருக்கும் போது இவங்க வந்து என்ன முடக்க பார்த்தாங்க, இன்னும் வந்து நான் முதலமைச்சர் ஆனதே இவங்க வந்து கனவுல இருந்து என்ன எந்திரிக்கல போல, அந்த நிலைப்பாட்டுக்கே வர மாட்டேங்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இவங்க மனு தாக்கல் பண்ணி, சுப்ரீம் கோர்ட்ல போய் இவங்க பண்ணது வந்து பேக் ஃபயரா இருக்கு, செட் பேக் தான் டிஎம்கே, அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா சுப்ரீம் கோர்ட் போனதுக்கான காரணம் என்பது அதுல ஒண்ணு சொன்னாங்க முதலமைச்சர், அது கவனிச்சிங்களா? ஒழுங்காப்படி அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் இவங்களை தலையில செம்மட்டியால் அடிச்சும் இவங்க வந்து எந்திரிக்க மாட்டாங்க தூக்கத்துல இருந்து அப்படின்ற மாதிரி சிலது சொல்லியிருந்தாரு. உச்சநீதிமன்றம் திமுகவை மண்டையில் கொட்டியிருக்கு, அவங்களுக்கு செட்பேக் ஆயிருக்குங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா? நான் அதை பற்றி நான் வந்து வரவே இல்லை. திமுக வந்து உங்களை குறைச்சல் கொடுக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த கேஸை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். உச்சநீதிமன்றத்துக்கு திமுக போனதனுடைய அந்த ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கரூருக்கு போகக்கூடாதுங்கிறது அவங்க ப்ரேயரே கிடையாது. கரூருக்கு போய் அரசு பண்ணி வழங்குறது தொடர்பாக அதுக்கப்புறமா ஆதவர்ஜன அமைச்சர்களுடைய பேச்சு வந்து இந்த எவிடன்சஸ் எல்லாம் வந்து பலப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது கூட அவங்க பேசியிருந்தாங்க. அது தொடர்பாக தான் அவங்க போனாங்க. அது உச்சநீதிமன்றம் கடைசியில் ஒரு குற்றவாளியே இல்லையங்க, நீங்கள் எதுக்கு அவரை பேரே எஃப்ஐஆரில் எதுக்கு அவரை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. பெரிய செட்பேக் தான் அது. உண்மையில ஒரு சம்மட்டிட்டு தான் வச்சுக்கோங்க. திமுக ஒன்றும் மாற்ற கருத்து இல்லை. திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி அதெல்லாம் ஓகே தான். ஏன்னா களவாணின்னு சொன்னாரா, களவாணி கூட்டம்னு சொன்னாரா,
ஒரு காலத்துல போய் திருட்டு திமுகனே சொன்னார் அவர். ஆமா, திருட்டு திமுக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போ இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் சார்ஜஸ், யூ கனாட் இக்னோர். நீங்க பொலிட்டிக்கல் சார்ஜ் ஒருத்தருக்கிறார், நீங்க திருப்பி வைக்க போறீங்க. நீங்க தற்கூரி வெற்றி கழகன்றீங்க, அவங்க திருட்டு திமுகங்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அதெல்லாம் நான் ஒரு பக்கம் ஓரமா வச்சிடறேன். நான் நம்ம எதிர்பார்த்தது என்ன, அந்த காவல்துறை மட்டும்தான் காரணம், கரூர் காவல்துறை சொல்லி இருந்தால் சம்பவம் நடந்திருக்காதுன்னு இவர் ஸ்டாப் பண்றாரு. அதே போல இதில் இருக்கிறவங்க அன்றைய தாவேக தலைவர் விஜய் சீக்கிரம் வந்திருந்தாருன்னா நடந்திருக்காதுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அவர் இன்னும் சீக்கிரம் வந்திருக்கணும், அவர் இன்னும் லேட்டா வந்துட்டாரு, சீக்கிரம் வந்திருக்கணும்னு கேட்குற கேள்வியில நியாயம் இருக்குமா இருக்காதா? அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு துறையினர் மீது மட்டும் நீங்க பழி போடுறது. இந்த ஸ்கிரிப்ட் ஏற்கனவே நிறைய பேர் நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அவர் தான் பேச போறாருங்க நேற்று சொல்லிட்டாங்க. என்ன பேச போறாரு? வருவார், மக்களே நான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன், இந்த மாதிரி நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேச போறாரு. இது ஏற்கனவே ரிலீஸ் ஆனது தான். எனக்கு இதில் வந்து ஆச்சரியமும் இதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா முதலமைச்சர் விஜய் இதான் பேசுகிறான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன ஒன்று கொஞ்சம் அந்த கண்டலன்சஸ்க்காக ஒரு கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கிறாரு அவர் பேச்சில். அந்த இன்னொன்று பாருங்கள், அவர் எங்கெல்லாம் போய் டச் பண்ணுறாருன்னா, அந்த செத்து போனவங்களாம் யார் தெரியுமாயா? இந்த விஜய் மாமா படம் வருது, விஜய் மாமா ஃபோட்டோ வருதுன்னு பார்த்து அதை கொஞ்சம் முத்தம் கொடுக்குற கொஞ்சம் குழாவற அந்த குழந்தைங்கய்யா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இது எதையுமே நீங்கள் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள் செத்து தான் போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை அவர் வந்து இக்னைட் பண்ணி நினைவு ஊட்டி பேசுகிற போது அவர் மீதான வெறுப்பு, அங்கே அவர் மீதான வெறுப்புன்னு இல்லை, அவர் மீது ஏற்கனவே இருக்கிற பிணைப்புங்கிறது இன்னுமே அதிகமாக இருக்குது. ஆனா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பேச்சுலயும் அவர் உறுதிப்படுத்தி கிட்டத்தட்ட அவர் சதிங்கிறத தான் மறைமுகமா சொல்றாரு. யாரோ சொல்லி இது நடந்தா அது பண்ணுங்க, அது நடந்தா இது பண்ணுங்கன்னு பண்ணீங்களா, யார் அது அப்படிங்கிறாரு. யார் அது அப்படின்னு சொல்லும் போது நீங்க கூட்டத்தை வந்து காமிக்கிறாங்க வீடியோல பார்க்கும்போது, அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து 10 ரூபா பாலாஜி இப்படி கை காட்டுறாங்க. இன்னொன்னு ஒரு செந்தில் பாலாஜி குறித்து அதில் பேசுறாரு. செந்தில் பாலாஜி எங்க போனாரு, அந்த திரைப்படத்துல ஒரு பாட்டு வரல, வேட்டைக்காரன் படத்துல, ஓடு 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 வராம் பாரு வேட்டைக்காரன்னு சொல்லி வந்து இது பண்றாரு. இதெல்லாம் திமுகவுக்கு வந்து ஒரு கெட்ட காலத்துக்கான துவக்கம்லாம் ஏற்கனவே துவங்கிருச்சு, அவங்களுக்கு ஓடிட்டு தான் இருக்குது, கெட்ட காலத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க திமுக. இது எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி வந்து அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு. என்ன பிரச்சனைனா, நீங்கள் மக்கள் மத்தியில், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மத்தியில் 1% அளவு கூட முதலமைச்சர் மேலே வெறுப்பு இல்லை. இது உருவாகவும் உருவாகாது. வெறுப்புனா வெறுப்பு உருவாகணும்னு நான் சொல்ல வரல. குறைந்தபட்சம் அவர் மேலேயும் ஒரு பிழை இருக்குது, அதுலேயும் அவருக்கும் ஒரு பங்கு இருக்குது. அவரும் சீக்கிரமாக வந்திருக்கலாம், அல்லது அவரே கூட்டத்தை பார்க்குறாரு, காவல்துறை சொல்லணுமா என்ன, இது சரியாக வராது போட்டு நம்ம கிளம்பிடலான்னு கூட கிளம்பியிருக்கலாம், இப்படின்னு பல விதமான விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் முழுக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீது ஒரு அளப்பரிய அன்போட காதலோட இருக்கிறாங்கன்னு வெளிப்படையாக தெரியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பிள்ளைக்கு வந்து அரசு பணி வழங்குறாங்க. அவங்க அம்மாவை இழந்த ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை வந்து அரசு பணி கொடுக்கறதுனால எனக்கு வந்து பெரிய ஒரு மனோதைரியமாக இருக்குது, குடும்பமே மேலே வந்துடும், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னு அவங்க சொல்கிறாங்க. அரசு பணி அப்படிங்கிறது வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கருணை அடிப்படையில் கொடுக்கலாங்கிறதுக்கான இதுக்கு முன்னாடி வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே இருக்கும், இப்பயும் அல்லது உருவாக்கலாம். ஆனால் இது போன்ற ஸ்டாம்பீடில் மரணம் அடைஞ்சவங்களுக்கு கொடுக்கலான்ற முடிவு நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? அது எப்படி சரியான அணுகுமுறை இருக்கும்ன்றதான் இப்போது சிபிஎம், அமமுக, நாம் தமிழர் கட்சி, இன்னும் பல பேர் எழுப்புற கேள்வியாக இருக்குது. இப்போ ஸ்டாம்பீடில் மரணம் அடைஞ்சவங்களுக்கு நீங்கள் அரசு பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா, மெரினா கடற்கரையில் விமான சாகசம் பார்க்க வந்து மரணம் அடைஞ்சாங்க திமுக ஆட்சி காலகட்டத்தில் தான். அதுவும் திமுக ஆட்சி காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. அப்போ அவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா அரசு பண்ணி? ஏற்கனவே ஒரு முறை ஆணவ கொலையால் படுகொலை செய்யப்பட்ட சங்கருடைய மனைவி கௌசல்யாவுக்கு அரசு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க அரசு பண்ணி விட்டு வெளியிலே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஏன்னா நீங்கள் கருணை அடிப்படையில் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸிஸ்டிங்காக அங்கே ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி படிப்படியாக அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அது இயல்பாக இருக்கிற பாலிடிக்ஸ் தான், ஆஃபீஸோட பாலிடிக்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் ஹேண்ட்லே பண்ண முடியாது. அப்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் நீங்கள் ஒரு வேலை வாங்கி தரீங்க, ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் நீங்கள் ஒரு வேலை வாங்கி தரீங்கன்னா இட்ஸ் ஃபைன், வெல் அண்ட் குட். இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீதிமன்றம் ஒன்றும் முழுசாக அதை ஆதரிக்கலை, தற்காலிக அரசு பண்ணி வேணால் வழங்குங்க, டெம்பரரியாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அதுக்கான ஸ்கேல் என்ன வச்சுருக்கிறீங்க? இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க தூத்துக்குடியில் வந்து தூத்துக்குடியில் கொடுத்துருக்குறாங்க, போன ஆட்சியில் கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு இப்போது தூத்துக்குடியெலாம் ஏன் கம்பேர் பண்ணால் அது ஒரு அரச பயங்கரவாதம்.
அது ஒரு அரசாங்கம் நிகழ்த்திய படுகொலை, பச்சை படுகொலை அது. அதெல்லாம் நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. நீங்க தான் சுட்டுருக்கீங்க, நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்றோம். அப்ப விஜய் அவர்களுடைய பேச்சு எடுத்துக்கிட்டாலும் இது பின்னாடி யாரோ சதி பண்றாங்க, குறிப்பா சொல்லணும்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அப்ப இது பின்னாடி வந்து கடந்த திமுக அரசு இருக்கு அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்க முடியும். டைரக்டா அவர் வந்து டிஎம்கே தான் சார்ஜ் வைக்கிறாரு. இன்னொன்று அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சில விஷயங்களை பாசிட்டிவாக பார்க்கலாம். அதாவது லஞ்சம் கேட்குறாங்கன்னா விஜய் பேரை சொல்லு, எங்கள் அண்ணன், என் புள்ள, என் மாமா விஜயோட ஆட்சின்னு சொல்லு அப்படிங்கிறாரு. குறைந்தபட்சம் நான் உங்களோட நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணுகுமுறை இருக்குல்ல, அது ரொம்ப நேர்மையான அணுகுமுறை, அது ஒரு பாசிட்டிவான அப்ரோச். அதாவது நீங்கள் நிற்கிறீங்க நிற்கல ரெண்டாவது. இப்போ முதலமைச்சராக இருந்தார் ஐயா ஸ்டாலின் அவர்கள், லஞ்சமும் ஊழலும் நடக்குதுன்னா அங்கே நான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன், நீங்கள் என் பேரை சொல்லுங்க அப்படின்னு ஒரு தடவையாக பேசியிருக்கிறாரா? ஒரு தடவை பேசியிருக்கிறாரா? இல்லை. அப்போ இது வந்து லேமனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? ஒரு காமன் மேன் எதிர்பார்ப்பு என்ன சொல்லுங்க? அவர் ஆர்டிஓ ஆஃபீஸ் லைசன்ஸ் எடுக்கணும், ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறேன், லஞ்சம் கேட்குறானா இல்லையா? அது கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். நான் ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகிறேன், பர்த் சர்டிஃபிகேட் ஏதோ ஒன்று வாங்குறதுக்காக உதவிக்காக போகிறேன், லஞ்சம் கேட்குறாங்க, அது அவங்க விருப்ப உருவாக்காதா? ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் போகிறேன், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போகிறேன், ஒரு ஏதோ ஒரு அரசு தேவை, அரசுடைய சேவையை பெறணும், காசு கேட்குறாங்கன்னா அது கேட்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான்ல. அந்த இடத்துல அவன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டான் அப்படின்னா இந்த ஆட்சி மீதான விருப்பம் எனக்கு உருவாகாது. அப்போ அதை நான் உருவாக்கிட்டேன் அப்படிங்கிற இடத்துல திரு விஜய் அவர்கள் பேசுகிற போது மற்ற எல்லா விஷயங்களும் தவிடுபடி ஆயிருது. இதில் இப்பயும் நமக்கு வருத்தம் இருக்குது. அவர் ஏன் வந்து தன்னை வந்து ஒரு ஆட்படுத்தி கொள்ளாமல் பேசுகிறாரு? முழுக்க முழுக்க காவல்துறை மட்டும்தான் காரணம்னு ஏன் அதை பேசணும்? ஏன் அதை சொல்லணும்? வேற யாருமே காரணம் இல்லையா? காவல்துறை மட்டும்தான் காரணமா? அவங்கள ஏற்கனவே யாரோ ஒரு கருப்பு ஆடு மட்டும்தான் காரணம்னு அவர் சொல்றாரு. அது கருப்பு ஆடு யாரு? எனக்கு வந்து இதுல இன்னும் ஒரு கான்ஸ்பிரசிக்குள்ளேயே வச்சிருக்கிறது அல்லது இருக்கிறதுங்கிறது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக படலை. ஒரு துர்சம்பவம் நடந்துருச்சு, நடந்திருக்க கூட ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுலேருந்து வெளியில் வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு நினைவு சின்னம் எழுப்புறீங்கலாம் ஃபைன் தான். இன்னும் கட்சி சார்பாக அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அஞ்சலி செலுத்தினீங்களா? இல்லை. உங்களுடைய கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்க விட்டீங்களா? என்னெல்லாம் பண்ணீங்க நீங்கள் தெரியல. ஆனால் அந்த குடும்பங்களுக்கு ஒரு மாதம் 5000 போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிள்ளை நீங்கள் சொல்லிட்டு இருந்துச்சு, அந்த அம்மா சொன்னாங்க, நான் மாதம் 5000 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கல்விக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு அம்மாவுக்கு வந்து அங்கன்வாடியில் ஏதோ வேலை பார்த்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தன்னை பிள்ளையை இழந்துட்டாங்க. ஒரே பையன் 11 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அவங்க கணவனை இழந்துருக்கிறாங்க. ஒரே பையன் வளர்த்துருக்குறாங்க, சிவில் இன்ஜினியர், அவரே இழந்தாங்க. இப்போ அந்த அம்மா தனியாக இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டத்துக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் வாழ்றது எதுக்குன்னு தெரியல, இருந்தாலும் முதலமைச்சர் வந்து கொடுக்குறன்னாரு, மகிழ்ச்சி தான் எனக்கு. சில பேர் எதிர்த்து பேசுகிறாங்க, சில பேர் எதிர்த்து பேசுகிறாங்கன்னா அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறது எதிர்த்து பேச நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தட் இஸ் நாட் த சப்ஜெக்ட். இந்த முறையே தவறானது. அது எப்படி நீங்கள் சரின்னு ஆதரிக்க முடியும்? இப்போ நான் ரோட்டில் போகிற ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் கொடுப்பீங்களா? இட்ஸ் அன் ஆக்சிடென்ட்டுன்னு விபத்து நடந்திருக்க கூடாத விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொன்று அது வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் கொடுக்குறது கட்டாயமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நம்ம ஆக்சிடென்ட்னு சொல்கிறோம், ஆனால் தாவேக்க தரப்புல இருந்து அது இன்சிடென்ட் அதுதான் சொல்கிறாங்க, அவங்க இன்சிடென்ட் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க தான் கிளாரிட்டி கொடுக்கணுன்ற. நான் முதலமைச்சரே இப்படி பேசுகிறாரு. முதலமைச்சருடைய ஸ்பீச் வந்து வழக்கம் போல் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்பீச் தான். இவ்வளோ தான் அவர் பேசுவார், இப்படி தான் அவர் பேசுவார்னு நமக்கு தெரியும். கரூர் மக்கள்கிட்ட அந்த பகுதியில் இருக்கிற இடைத்தேர்தலுக்கு கரூரில் நாம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு விஜயபாஸ்கர் அவர்கள் களத்தில் இறங்க போகிறாருன்னு தெரியுது. வேலையை பார்க்குறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. வெள்ளி வாள், புரட்சி தளபதி இதெல்லாம் பேசுகிறத பார்த்தா கட்டாயமாக அவர் தான் நிற்க போகிறான்ற மாதிரி தெரியுது. அவரெல்லாம் ஊழல் சக்தி. அவரை சேர்த்திங்கன்னா உங்களை வாஷிங் மிஷின்னு சொல்லாமல் உங்களை வேற என்ன மிஷினும் சொல்லுவாங்க, தையல் மிஷின் சொல்லுவாங்க. ஊழல் சக்தியை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வாஷிங் மிஷின் தான் அடையாளப்படுத்த. அதுக்கும் பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா முதலமைச்சர், இப்போ நம்மள வந்து வாஷிங் மிஷின் சொல்றாங்க, ஆனா அரசியல் வியாபாரம் செய்யறதே திமுகவும் அதிமுகவும் தான், அவங்க தான் வேண்டர் மிஷின் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வெண்டிங் மிஷின்றதை எனக்கு மாற்று கருத்தே இல்லை, நானும் ஆமான்னு தான் சொல்லுவேன். நீங்க வாஷிங் மிஷினா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அவங்க வெண்டிங் மிஷின் தாங்க, நீங்க வாஷிங் மிஷினா இல்லையா? அவங்க பண்ற அதே பிழைகளையும் அதே குறைகளையும் நீங்களும் பண்ணீங்கன்னா உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்களே குலைக்கிற மாதிரி ஆயிடாதா? உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற அபரிமிதமான நம்பிக்கையை, அபரிமிதமான பாசத்தை, அதை நீங்க என்ன பண்ணீங்கன்னா அட்வான்ஸா எடுத்துக்கிறீங்க. நீங்க அதை நீங்க உருக்குலைக்க பாக்குறீங்க. விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவங்க கட்சி நடத்த முடியாது அவங்களால. அப்ப இதெல்லாமும் அதுல சேருது. ஆக மொத்தம் திமுகவுக்கு எதிரான அந்த கொம்பு சீவி விடுற அந்த வேலையை வந்து இன்னும் சிறப்பாகவே பண்ணிட்டாரு முதலமைச்சர். விஜயனுடைய இந்த பேச்சு எதிர்பார்த்தது போல கரூர் மக்கள் மத்தியில் இப்போ வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து போய் செட்டில் ஆகிட்டார். அப்பா, கரூர் சம்பவத்துக்கு திமுக மட்டும்தான் முழுமையான காரணங்கிறத மக்கள் மத்தியில் பதிவு பண்ணி முடித்து விட்டார் திரு விஜய்.
இது வந்து எப்படி திமுக வந்து வெளில வரும்? ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி மேலே வழக்கு ஓடி ஒழிகிறாருன்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் ஸோ பணியை வழங்கினாங்களா இல்லைன்னு தெரியல, பணியை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏவா வேலு வந்து ஊருக்கு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து திமுக பண்ணிருக்கவே கூடாதுங்க. கைதுக்கு பயப்படுறீங்களேங்க நீங்கள். கைதானா இப்போ என்ன, கைது ஆகிட்டு போங்களேன். திமுக யார் கைதாகவே இல்லையா? கைதாகிட்டு மீண்டு வரவே இல்லையா? திமுக ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிங்க, மீண்டு மீண்டு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. கருணாநிதி அப்படி தான் வச்சுருந்தார் கட்சியை. ஆனால் இன்றைக்கி திமுக அப்படி இல்லை. திமுகவால் தாவேக்கா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதே தெரியாமல் இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். இந்த விவகாரத்தில் தாவேக்கா எதிர்பார்த்த ஒன்று, தாவேக்கா ஸ்கோரும் பண்ணிட்டாங்க. அதில் எப்படி திமுக தான் வரப்போகுதுன்னு தெரியல. அதிமுக இதில் ரோலே கிடையாது. அதிமுக சுத்தமாக ரோல் கிடையாது. திமுகவும் அதிமுகவும் எப்போ வேணால் நாளைக்கு ஒன்றா சேருவாங்கன்ற சமீட்சையை அவர் கொடுத்துட்டு போயிட்டார். ஆமாம், இடைத்தேர்தலே பார்த்துக்கோங்க, நாங்கள் ஒன்றா இல்லை அப்படின்றத இடைத்தேர்தலை காட்டுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ பாப்போம், இடைத்தேர்தலுக்கான ஒரு பரப்புரையை தான் முதலமைச்சர் விஜய் துவங்கி வைத்திருக்கிறார். மற்றபடி எதிர்பார்த்ததை போல மற்றவங்க மேலே பழியை தான் வந்து அவர் மீண்டும் போட்டிருக்கிறார். தன் மீதான தார்மீக கடமை, தார்மீக பொறுப்பு என்பது நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் படாவிட்டாலும் ஒரு வருத்தம் தெரிவிப்பது. அந்த வருத்தம் அவரிடமிருந்து இப்போதும் வரவில்லை. ஒருவேளை அவர் வருத்தம் தெரிவித்தார்னா நினைக்கிறாருன்னா, நம்ம சாரின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளை தான் குற்றவாளியாக முழுமையாக சொல்லிடுவாங்களோன்ற ஒரு அச்சம் அவர்கிட்ட இருக்குது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சிபிஐ விசாரணை இருக்கு, அதனால கூட எனக்கு வந்து அது தெரியுது. அதனால தான் அவர் சாரி கேட்கலன்னு நிறைய பேர் எங்கிட்ட பர்சனலாக சொல்கிறாங்க. சில பேர் தொடர்பு கொண்டு, இல்லை நீங்கள் போகிற இடத்துலலாம் சொல்கிறீங்க, தார்மீக அடிப்படையில் கேட்க சொல்கிறீங்க. அண்மையிலான ஒரு டிபேட்டில் கூட கலந்துக்கிட்டேன். அதில் வெளியே வரும்போது சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போதோ அல்லது மெசேஜிலோ நேர்லேயே பேசும்போது கூட இது அப்படி சொன்னால் இதில் ஒரு சிக்கல் இருக்குன்னாங்க. அப்படி சொன்னால் சிக்கல் இருக்குன்னு சொல்கிற நீங்கள் காவல்துறை மட்டும் தான் பண்ணிச்சுன்னு எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க? என் கேள்வி அதுவாக தான் இருந்துச்சு. பட் அது உங்கள்கிட்ட பதில் கிடையாது. ஸோ எதிர்பார்த்த ஒன்று தான். பட் தாவேக்கா மீதான மக்களினுடைய அந்த கூட்டத்திலையும் அதை வச்சு அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது மக்களுக்கு தாவேக்கா மீதான அதிருப்தி அப்படிங்கிறது துளி அளவு கூட இல்லை அப்படிங்கிறதான் தெரியுது. போக என்ன ஆகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.